அனைவருக்கும் வணக்கம். டிஸ்க்ளைமரை ரீட் பண்ணிக்கங்க. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒன்லி ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ். எந்த விதமான பை அண்ட் செல் ரெக்கமெண்டேஷன் கிடையாது. நமக்கு பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் லெவல்ஸ் பேஸ் பண்ணி எந்த மாதிரி டேரக்ஷனுக்காக எந்த எடுக்கலாம் அப்படிங்கிறதையும் நமக்கு பார்க்கலாம். நமக்கு பார்த்தீங்கன்னா எல்லாமே ஸ்ட்ரைக் பார்த்தீங்கன்னா ஐடிஎம் ஸ்ட்ரைக்கை பேஸ் பண்ணி எடுத்திருக்கோம். சரிங்களா, நமக்கு பார்த்தோன்னா நிஃப்டி பார்த்தீங்கன்னா ஒரு கேப் அப் மூமெண்டம் கொடுத்துருந்தாங்க. அப்படிங்கும்போது பார்த்தோன்னா நமக்கு காலுக்கும் ஐடிஎம் ஸ்ட்ரைக் எடுத்திருக்கு, நமக்கு புட்டுக்கும் ஐடிஎம் ஸ்ட்ரைக் தான் எடுத்திருக்கோம். சரிங்களா, அப்படிங்கும்போது பார்த்தோன்னா நமக்கு ஐடிஎம் ஸ்ட்ரைக்கை பேஸ் பண்ணிட்டு அப்படிங்கும்போது ஐடிஎம் இருக்கு அப்படின்னா அதுக்கு ஐடிஎம் ஸ்ட்ரைக் இருக்குன்னா ஒரு ஸ்ட்ரைக்குக்கு நம்ம ஏடிஎம்மாவோ அசைன் பண்ணிக்கலாம். அந்த ஏடிஎம்ன்றது அடுத்த இருக்கிற ஸ்ட்ரைக்கை ஐடிஎம்மா அப்படி யூஸ் பண்ணிட்டு நமக்கு செப்பரேட்டாக ஒரு ஸ்ட்ரைக் ஏடிஎம்மா அடிச்சுக்கிட்டு நமக்கு அடுத்தடுத்த ஸ்ட்ரைக் வந்துன்னா நமக்கு ஐடிஎம்மா வச்சு இங்கே லெவல்ஸ் எடுத்திருக்கோம். சரிங்களா, அது மாதிரி கால் சைடும் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஸ்ட்ரைக் லெவல்ஸ் எடுத்துட்டு அங்கேருந்து பார்த்தோன்னா நமக்கு ஐடிஎம் ஸ்ட்ரைக்கை சூஸ் பண்ணி ஸ்ட்ரைக் செலக்ட் பண்ணிடுவோம். சரிங்களா, நமக்கு எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். நமக்கு லெவல்ஸ் எல்லாம் எல்லாமே எடுத்து வச்சு மார்க் பண்ணிட்டேன். ஸோ நம்ம எந்த அளவுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். நமக்கு பார்த்தோன்னா இந்த கான்செப்டில் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு பிரேக் அவுட் என்ட்ரி அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்காது. சரிங்களா, நமக்கு ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்ல தான் என்ட்ரி எடுக்கிற மாதிரி இருக்குமா வழிய மற்றபடி பிரேக் அவுட் என்ட்ரி இந்த இடத்துல இருக்காது. நமக்கு லெவல்ஸ் வரும்போது மட்டும்தான் என்ட்ரி எடுக்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா, அப்படிங்கும்போது பார்த்தோன்னா நமக்கு ஸ்ட்ரைக் செலக்ட் பண்ணிக்கிறேன். 23,800 அப்படிங்கிற கால்வார் ஸ்ட்ரைக் செலக்ட் பண்ணி அப்படிங்கும்போது பார்த்தோன்னா நமக்கு இதுக்கு ஐடிஎம் ஸ்ட்ரைக் பார்த்தோன்னா 700, 600, 500 அப்படிங்கிற ஐடிஎம் ஸ்ட்ரைக்கை எடுத்திருக்கோம். சரிங்களா, அதே மாதிரி பார்த்தோன்னா 24,200 புட்டு அப்படிங்கிற ஸ்ட்ரைக் எடுத்திருக்கேன். இந்த ஸ்ட்ரைக் பார்த்தீங்கன்னா நமக்கு 300 புட்டு, 400 புட்டு, 500 புட்டு அப்படிங்கிற ஒரு ஐடிஎம் ஸ்ட்ரைக் எல்லாம் எடுத்திருக்கோம். மேக்ஸிமம் இந்த லெவல்ஸ் எப்படி எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ரீவியஸாக வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் பார்த்தீங்கன்னா 30 மினிட்ஸ் கேண்டலோட க்ளோசிங் ப்ரைஸ் லோ அப்படிங்கிற ப்ரைஸ் வச்சு நமக்கு லெவல்ஸ் எடுத்திருப்போம். ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தீங்கன்னா க்ளோசிங் ப்ரைஸ் பேஸ் பண்ணி நமக்கு லெவல்ஸ் எடுத்து எந்த அளவுக்கு மூமெண்டம் இருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துருப்போம். இதில் பார்த்தீங்கன்னா அதே 30 மினிட்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கிறோம். கேண்டில் ஸ்டிக் மட்டும் பார்த்தீங்கன்னா நமக்கு 5 மினிட்ஸில் வச்சுக்கிட்டு நமக்கு 30 மினிட்ஸ்க்கு ஆஃப்டர் எந்த மாதிரி லோ கிரியேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பேஸ் பண்ணிட்டு அந்த லோவிலிருந்து நமக்கு ரெஃபரன்ஸ் எடுத்து ரெஃபரன்ஸ் லெவல்ஸ் மார்க் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, நமக்கு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஐடிஎம் ஸ்ட்ரைக்கு அப்படின்னா பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஏடிஎம்மாக கன்வெர்ட் ஆகலாங்களா அப்படிங்கிறது பார்க்கும். நமக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஏடிஎம் ஸ்ட்ரைக் பார்த்தோன்னா ஐடிஎம்மாக கன்வெர்ட் ஆகுறாங்களா அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். அதுக்குண்டான லெவல்ஸ் தான் இங்கே எடுத்திருக்கோம். சரிங்களா, வேற எதுவுமே லெவல்ஸ் கிடையாது. இப்போ ஐடிஎம்மாக இருக்காங்களா இல்லை ஏடிஎம்மாக கன்வெர்ட் ஆகக்கூட பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் நமக்கு இந்த இடத்த அந்த இடத்த லெவல்ஸ் ரெஸ்பெக்ட் பண்ணுது அப்படிங்கிற பேஸ் பண்ணி தான் நமக்கு இந்த மூமெண்டம் பார்க்க போகிறோம். ஓகே, நமக்கு புட்டோட ப்ரீமியத்தில் எப்படி லெவல்ஸ் எடுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு புட்டோட ப்ரீமியத்தில் பார்த்தீங்கன்னா அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா ஓப்பன் சீக்வல் லோ அப்படிங்கிற லெவல்ஸ் பேஸ் பண்ணி நம்ம எடுத்திருப்போம். சரிங்களா, ஓப்பன் சீக்வல் லோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஓப்பனிங் ப்ரைஸ் இருந்துட்டு நமக்கு ஒரு ஹை ஒன்று கிரியேட் ஆகிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு லோ ஒன்று கிரியேட் ஆகிட்டு ஒரு க்ளோசிங் இருக்கு. சரிங்களா, அப்படிங்கும்போது பார்த்தோன்னா ஓப்பன் சீக்வல் லோ அப்படிங்கிற பேஸ் பண்ணிட்டு நமக்கு ஓப்பனிங் ப்ரைஸ்லேருந்து சரியா நமக்கு ஓப்பனிங் ப்ரைஸ் ஹை போயிட்டு நமக்கு ஒரு லோ கிரியேட் ஆகிட்டு ஒரு க்ளோசிங் இருக்கும். அப்படிங்கும்போது அந்த கேண்டலில் க்ளோசிங் லோ பேஸ் பண்ணி தான் லெவல்ஸ் நமக்கு புட்டோட போய் கெடுத்துருக்கும். சரிங்களா, அதே மாதிரி தான் நமக்கு ரெசிஸ்டன்ஸுக்கும் அதே மாதிரி தான் யூஸ் பண்ணியிருக்கும், சப்போர்ட்டுக்கும் அதே மாதிரி தான் ஒரு சேமாக தான் யூஸ் பண்ணியிருக்கும். சரிங்களா, க்ளோஸ் டு லோ தான் சப்போர்ட்டுக்கு யூஸ் பண்ணியிருப்போம். அது பார்த்தோன்னா ஏடிஎம் ஸ்ட்ரைக்கிலிருந்து வர மாதிரியும் நமக்கு க்ளோஸ் டு லோ பார்த்தீங்கன்னா ஐடிஎம் ஸ்ட்ரைக்கிலிருந்து வர மாதிரியும் இங்கே லெவல்ஸ் எடுத்திருப்போம். சரிங்களா, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நமக்கு ஹை ப்ரைஸ் பேஸ் பண்ணிட்டு நடந்திருக்கும். ஹை டு லோ அப்படிங்கிற பேஸ் பண்ணி நடத்திருப்போம். சரிங்களா, நமக்கு பார்த்தோன்னா
ஓப்பனிங் பிரைஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பாட்டத்துல இருந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு ஹை போயிட்டு க்ளோஸ் வச்சிருப்பாங்க அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஹை டு க்ளோஸ் பேஸ் பண்ணிட்டு வந்து நமக்கு வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து எடுத்திருப்போம். சரிங்களா, ஏடிஎம் ஸ்ட்ரைக் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஹை டு க்ளோஸ் அப்படிங்கிற பேஸ் பண்ணிட்டு லெவல்ஸ் எடுத்திருப்போம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டுக்கு எடுத்திருப்போம். ரெசிஸ்டன்ஸுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அதே மாதிரி ஹை டு க்ளோஸ் பேஸ் பண்ணி தான் நமக்கு ரெசிஸ்டன்ஸும் லெவல்ஸ் வந்து எடுத்திருப்போம். சரிங்களா, ஓகே. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் வந்து எடுத்திருக்கோம் 9:30க்கு, அதாவது 30 மினிட்ஸ் ஆஃப்டர். சரிங்களா, 30 மினிட்ஸ்க்கு ஆஃப்டர் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எங்கே கிடைச்சிருக்காங்க 9:45க்கு அபோவ் வந்து நமக்கு வந்து ஒரு ஹை வந்து கிரியேட் ஆகிட்டு அதுக்கப்புறம் பார்த்தோன்னா வந்து ரிஜெக்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறத பார்க்க முடியும். இந்த லெவல்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எடுத்திருக்கோம். அவங்க வந்து எடுத்துட்டு மார்க் பண்ணியிருக்கோம். சரிங்களா, நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே என்ன மார்க் பண்ணியிருக்கோம், இந்த லெவல்ஸ் எடுத்து நமக்கு வந்து சப்போர்ட்டாக மார்க் பண்ணியிருக்கோம். எதில் மார்க் பண்ணியிருக்கோம், இந்த ஸ்ட்ரைக்கை பேஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் இருக்கிற ஐடிஎம் ஸ்ட்ரைக்கில் வந்து ஒரு சப்போர்ட் லெவல்ஸாக வந்து எடுத்திருக்கோம். சரிங்களா, இந்த லெவல்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஹை அப்படிங்கிற ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த சைடு வந்து மார்க் பண்ணிடும். சரிங்களா, இந்த லெவல்ஸ் தான் மார்க் பண்ணிடும். உங்கள் இந்த கர்சர் வைக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இங்கே வந்து 390 அப்படிங்கிற லெவல்ஸை வந்து நமக்கு வந்து இங்கே வந்து மார்க் பண்ணியிருக்கோம். அதாவது ஐடிஎம் ஸ்டைக்கில் வந்து லெவல்ஸ் வந்து மார்க் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, நமக்கு வந்து இங்கே லெவல்ஸ் வந்து மூவ்மெண்ட் கிடச்சிருக்கு. சரிங்களா, நமக்கு வந்து ஒரு டவுன்ஃபால் வருது. சப்போர்ட்டு நியரஸ்ட்டாக வராங்க. சப்போர்ட்டு நியரஸ்ட்டாக வரும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சப்போர்ட் லெவல்ஸ் வந்து வரவே இல்லை. சரிங்களா, அதாவது ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ் க்ளோசிங் ப்ரைஸ்க்கு வந்து அங்கேருந்தே வந்து மூமெண்டம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க முடியும். ஓகே, நமக்கு வந்து ஃபர்ஸ்ட்டில் எந்தி கிடைக்கல, அதாவது செகண்ட் ஹாஃப் அன் ஹவரில். சரிங்களா, 10:15க்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எந்தி கிடைக்கல அப்படிங்கிறதையும் கரெக்டாக சொல்லியிருக்கு. சரிங்களா, லெவல் ஸ்பேஸ் பண்ணிவிட்டு இதுலேயும் ஒரு லாஜிக் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து காலோட ப்ரீமியம் என்ன நடந்திருக்காங்க, ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ் கேண்டலில் க்ளோசிங் ப்ரைஸுக்கு பிலோ தான் நமக்கு வந்து சஸ்டெயின் ஆகிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்த வந்து புட்டோட ப்ரீமியத்தில் பார்க்கணும். அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா புட்டோட ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா வந்து புட்டோட ப்ரீமியம் ட்ராப் ஆனால் மட்டும்தான் காலோட ப்ரீமியம் இன்க்ரீஸ் ஆகும். அதாவது ஸ்பாட் சார்ட் அப்படிங்கிறவங்க வந்து மேலே போவாங்க அப்படிங்கிறத பார்க்க முடியும். ஓகேங்களா, நமக்கு பார்த்தீங்கன்னா வந்து இந்த ப்ரீமியம் பாருங்க, காலோட ப்ரீமியம் க்ளோசிங் ப்ரைஸுக்கு பிலோ வந்திருக்காங்க. சரிங்களா, பிலோ வந்தாலுமே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து புட்டோட ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா வந்து அபோவ் போகல, க்ளோசிங்க்கு அபோவ் போகல அப்படிங்கிற விஷயத்த பார்க்க முடியும். அப்படின்னும் போது ஸ்ட்ராங்காக வந்து புட்டோட ப்ரீமியம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு செல்லப்பில் இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த வந்து ஸ்ட்ராங்காக வந்து பார்க்க முடியும். அப்படிங்கிறத இந்த க்ளோசிங் ப்ரைஸ் பேஸ் பண்ணிட்டு நமக்கு வந்து ஐடென்டிஃபிகேஷன் பண்ண முடியும். சரிங்களா, நமக்கு வந்து இந்த லெவல்ஸில் வந்து ஒரு க்ளோசிங் ப்ரைஸ் கான்செப்ட் வந்து புரிஞ்சதுனால நமக்கு வந்து இங்கிருந்து பிளான் பண்ணி என்ட்ரி எடுத்துக்கலாம் அப்படிங்கிறதையும் பார்க்க முடியும். சரிங்களா, அப்படிங்கும்போது பாருங்க நமக்கு வந்து இங்கிருந்து வந்து பிளான் பண்ணியிருந்தா நமக்கு ஒரு என்ட்ரி எடுத்திருக்கோம். ஆனால் நம்ம கான்செப்டில் பார்த்தீங்கன்னா என்ட்ரி கிடையாது அப்படிங்கிறத அந்த இடத்த பார்க்க முடியும். சரிங்களா, அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த க்ளோசிங் ப்ரைஸ் பேஸ் பண்ணி ஒரு கான்செப்ட் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு இந்த லெவல்ஸ் நான் 420 பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 495 வரைக்கும் போயிருக்காங்க. அப்படிங்கும்போது இங்கே 495 போயிருக்காங்க அப்படின்னா வந்து நமக்கு பாருங்க கரெக்டாக வந்து சப்போர்ட் லெவல்ஸில் காலோட ப்ரீமியம் சப்போர்ட் லெவல்ஸை வந்து ரிஜெக்ட் ஆகிட்டு மேலே போயிருக்காங்க. அப்படிங்கும்போது இங்கேயும் வந்து சப்போர்ட்டில் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா மேலே இருக்குது. அதுக்கு முன்னாடியே சப்போர்ட் லெவல்ஸுக்கு பிலோ வந்து புட்டோட ப்ரீமியம் போகல அப்படிங்கிற விஷயத்துக்காக கூட நாம் வந்து ஒரு ஸ்ட்ரைக் பேஸ் பண்ணிட்டு எக்ஸிட் பண்ண முடியும். சரிங்களா, அப்படிங்கும்போது இந்த லெவல்ஸ் வந்து நமக்கு வந்து லெவல்ஸ் வந்து மேட்ச் ஆகலை, ரெசிஸ்டன்ஸுக்கு முன்னாடியே வந்து ரிஜெக்ட் ஆகிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க முடியும். சரிங்களா, அப்படிங்கும்போது பார்த்தா நமக்கு வந்து ஒரு மூமெண்டம் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு டவுன்ஃபால் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்க முடியும். சரிங்களா, இங்கே வந்து எங்கே வச்சாலுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெவல்ஸ் வந்து மேட்ச் ஆகும். இங்கே வந்து ஸ்ட்ரைக் வந்து கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு 8 ஸ்ட்ரைக் எடுத்துக்கலாம். 8 ஸ்ட்ரைக்கில் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக லெவல்ஸ் வந்து மேட்ச் ஆகிற மாதிரி தான் இருக்கும். எதுவுமே வந்து இந்த டிஃபரன்ஸ் ஆகாது. சரிங்களா, நியரஸ்ட்டாக வர மாதிரி இருக்கும். ஏன்னா ஒன்று இல்லைனாலும் ஒன்னொரு லெவல்ஸ் வந்து அக்யூரசி கொடுத்துரும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா, நம்ம வந்து ஃபர்ஸ்ட் என்ட்ரி கிடைக்கல, செகண்ட் என்ட்ரி பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. செகண்ட் என்ட்ரி பார்க்கும்போது பார்த்தா நமக்கு வந்து நியூ ரெஃபரன்ஸ் வந்து கிரியேட் ஆகிருக்கும். சரிங்களா, இங்கே வந்து ரெசிஸ்டன்ஸ் வந்து முன்னாடியே வந்து க்ளோசிங் ப்ரைஸ்க்கு முன்னாடியே வந்து இவங்க வந்து ரிஜெக்ட் ஆயிருக்காங்க அப்படிங்கிற பேஸ் பண்ணிட்டு நமக்கு வந்து சப்போர்ட்டுக்கும் வரல, இவங்க வந்து பார்த்தோன்னா ரெசிஸ்டன்ஸுக்கும் வரல அப்படிங்கிற விஷயத்த வந்து செகண்ட் ஹாஃப் அன் ஹவரில் வந்து பார்க்க முடியும். சரிங்களா, நமக்கு வந்து அடுத்த ஹாஃப் அன் ஹவரில் என்ட்ரி கிடைக்குது அப்படிங்கிற விஷயத்த இந்த லெவல்ஸ் பேஸ் பண்ணி, அதாவது 10:15க்கு அபோவ் வந்து ஆஃப்டர் கிடைச்ச லெவல்ஸ் பேஸ் பண்ணிட்டு நமக்கு வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எடுப்போம். சரிங்களா, நமக்கு பார்த்தா இந்த லெவல்ஸ் அதாவது சப்போர்ட் எடுப்போம். சரிங்களா, சப்போர்ட் எடுக்கும்போது பார்த்தா நமக்கு வந்து இந்த லெவல்ஸ் பேஸ் பண்ணி எடுப்போமோ, நமக்கு வந்து இங்கே தான் லெவல்ஸ் எடுத்துட்டோம். சரிங்களா, அடுத்து பார்த்தோன்னா நமக்கு வந்து
ஹை டு க்ளோஸ் அப்படிங்கிற ப்ரைஸ் வந்து பார்ப்போம். சரிங்களா, இங்கே வந்து எடுத்துருப்போம். இங்கே தாங்க ரிஜெக்ட் ஆயிருக்காங்க அப்படிங்கும்போது பார்த்தோன்னா இங்கே வந்து சப்போர்ட் எடுப்போம். சரிங்களா, லெவல்ஸ் பார்க்கும்போது பார்த்தா நமக்கு வந்து இந்த லெவல்ஸ் ஹை வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 500 அப்படிங்கிற ப்ரைஸும் வித் க்ளோசிங் ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இங்கே இருக்குது. சரிங்களா, 500 அப்படிங்கிற ப்ரைஸ் வந்து சப்போர்ட்டாக வந்து எடுத்து மார்க் பண்ணியிருக்கோம். சரிங்களா, இங்கேயே எங்கே நமக்கு வந்து 11:15 வந்து லெவல்ஸ் கிடைச்சிருக்கு. நமக்கு வந்து என்ட்ரி பார்த்தீங்கன்னா எப்போ கிடைச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 12:25 அந்த அந்த ரேஞ்சுக்கு வந்து 12 மணிக்கு அபோவ் வந்து 12:30க்கு அபோவ் வந்து லெவல்ஸ் வந்து டேப் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதையும் பார்க்க முடியும். சரிங்களா, கரெக்டாக பாருங்க, நமக்கு வந்து 12 மணிக்கு நமக்கு வந்து லெவல்ஸ் வந்து டேப் பண்ணியிருக்காங்க. கரெக்டாக ரெசிஸ்டன்ஸையும் வந்து டேப் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதையும் பார்க்க முடியும். இந்த ரெசிஸ்டன்ஸ் எப்படி எடுத்தோம் நமக்கு பார்த்தீங்கன்னா இங்கே இருந்து எடுத்தோம். சரிங்களா, நமக்கு வந்து க்ளோசிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குங்களா, நமக்கு வந்து லோ, அதாவது லோ டு க்ளோஸ், லோ டு க்ளோசிங் ப்ரைஸ் அப்படிங்கிறத பேஸ் பண்ணிட்டு நமக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸ் எடுத்திருந்தோம். சரிங்களா, அதாவது இங்கே முன்னாடியே ரெசிஸ்டன்ஸ் எனக்கு கிரியேட் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறத பேஸ் பண்ணிட்டு நமக்கு வந்து லெவல்ஸ் வந்து எடுத்திருக்கோம். ஓகேங்களா, நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன நடந்திருக்கு, 11:15 அதாவது 12:30க்கு, அதாவது 11:15 பேஸ் பண்ணிட்டு கிடைச்ச லெவல்ஸ் பேஸ் பண்ணி நமக்கு வந்து 12:30க்கு வந்து லெவல்ஸ் வந்து டேப் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதையும் பார்க்கணும். கரெக்டாக பாருங்க, சப்போர்ட்டில் இவங்க வந்து காலோட ப்ரீமியம் சப்போர்ட் எடுக்கிறாங்க, புட்டோட ப்ரீமியம் பார்த்தா ரெசிஸ்டன்ஸ்ல ஜெக்ட் ஆகிறாங்க அப்படிங்கிறதையும் பார்க்க முடியும். சரிங்களா, கரெக்டாக பாருங்க, நமக்கு வந்து இங்கிறது அதே 420 அப்படிங்கிற லெவல்ஸ் பேஸ் பண்ணிட்டு நமக்கு வந்து என்ட்ரி எடுத்தோம்னா இங்கேயே வந்திருக்காங்க. நமக்கு வந்து இதை பேஸ் பண்ணிட்டு லெவல்ஸ் எடுக்கலாம்னா எல்லாமே பார்த்தோன்னா அடுத்த ஸ்ட்ரைக்கை பேஸ் பண்ணி தான் அங்கே வந்து லெவல்ஸ் எடுக்கிறோம். ஏன்னா வந்து அந்த ஸ்ட்ரைக் வந்து ஐடிஎம்மா இருக்காங்களா, இல்லை வந்து அவங்க வந்து ஏடிஎம்மா கன்வெர்ட் ஆகிறாங்களா அப்படிங்கிற விஷயத்துக்காகத்தான் அங்கே வந்து லெவல்ஸ் வந்து பார்க்கறோமா ஒழிய மற்றபடி வந்து இங்கே இருக்கு அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து இந்த ப்ரீமியத்துலேயே நமக்கு வந்து பார்த்துடலாம் அப்படிங்கிற மாதிரி இங்கே வந்து கிடையவே கிடையாது. இங்கே வந்து ஒரு லெவல்ஸ்ல இருந்து ரிஜெக்ட் ஆகிறாங்களா அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் நமக்கு வந்து என்ட்ரி பார்க்குறோம். சரிங்களா, அவங்க பார்த்தீங்கன்னா இங்கிருந்து வந்து மூவ்மெண்ட் கொடுத்துருக்காங்க அப்படிங்கும் போது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மேக்ஸிமம் சொல்றது பார்த்தீங்கன்னா 50 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிற விஷயம் வந்து யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஏன்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அடுத்த சப்போர்ட் லெவல்ஸ் வந்து ஸ்டாப் லாஸாக இருக்கிற மாதிரியோ யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா, நமக்கு வந்து 420 அப்படிங்கிற ப்ரைஸில் வந்து டேப் பண்ணியிருக்காங்க அப்படிங்கும் போது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிற பாருங்க கிட்டத்தட்ட வந்து 390 அப்படிங்கிறது 410 வச்சிங்கன்னா கூட கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எவ்வளோ ஸ்டாப் லாஸ் வருதுன்னா பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 20 பாயிண்ட் அப்படிங்கிற ஸ்டாப் லாஸ் வருது. நமக்கு வந்து 50 பாயிண்ட் வந்து ஸ்டாப் லாஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறது பார்க்கும்போது பார்த்தா நமக்கு வந்து 420 அப்படிங்கிற போது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கிட்டத்தட்ட 470 வரைக்கும் வந்து ஸ்டாப் லாஸ் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா, 50 பாயிண்ட் போது நமக்கு பாருங்க இங்கிருந்து மூவ்மெண்டம் கொடுத்தீங்க எவ்வளோ பாயிண்ட் மூவ் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கிருந்து மூவ்மெண்டம் ஆகிட்டே இருக்கு. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் லெவல்ஸில் வரும்போது நமக்கு வந்து எக்ஸிட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அதாவது காலோட ப்ரீமியம் அதாவது புட்டோட ப்ரீமியம் சப்போர்ட் லெவல்ஸ் பேஸ் பண்ணிட்டு வந்து எக்ஸிட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா, நமக்கு பாருங்க கரெக்டாக வந்து சப்போர்ட் வந்து 438 வரும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ப்ரீமியம் இங்கே ப்ரீவியஸாகவும் சப்போர்ட் இருக்கு, லெவல்ஸ் இருக்கு. அந்த லெவல்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரிஜெக்ட் ஆயிருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியும். இங்கே வந்து ரிஜெக்ட் ஆயிருங்க அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு 500 அப்படிங்கிற லெவல்ஸ் வந்து போயிருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியும். 500 ப்ரைஸ் வந்து போயிருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியும். கிட்டத்தட்ட பார்த்து 80 பாயிண்ட் மூவ்மெண்ட் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதையும் பார்க்க முடியும். ஓகே, சரி, இங்கே வந்து போயிட்டாங்க அப்படின்னா வந்து இதுக்கு இங்கே வந்து இங்கிருந்து போயிருக்காங்க அப்படின்னா வந்து இவங்க வந்து காலோட பிரீமியம் அபோவ் போகாது அப்படிங்கிறது ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸ் எடுக்க முடியுமா அப்படிங்கிறது பார்க்கலாம். சரிங்களா, நமக்கு வந்து 12.15 வந்து லோ பேஸ் பண்ணிட்டு வந்து லெவல்ஸ் எடுக்க முடியும். சரிங்களா, 12.15 வந்து லெவல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எந்த லெவல்ஸ் வந்திருக்காங்க, இந்த 500 அப்படிங்கிறத வந்திருக்காங்களா, எத்தனை மணிக்கு வந்துருக்காங்க, இந்த இந்த 12:30க்கு வந்த லெவல்ஸ். சாரி, இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சப்போர்ட் லெவல்ஸ் பேஸ் பண்ணிட்டு இந்த க்ளோசிங் பிரைஸ் பேஸ் பண்ணி இந்த க்ளோசிங் பிரைஸ் இங்கே இருக்காங்க பார்த்தீங்கன்னா நமக்கு எப்போ எடுத்த அந்த க்ளோசிங் பிரைஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 11:20க்கு எடுத்த க்ளோசிங் பிரைஸ். சரிங்களா, 11:20க்கு எடுத்த க்ளோசிங் பிரைஸ் வந்து பார்த்தோன்னா நமக்கு வந்து இங்கிருந்து இந்த லெவல்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா, அதே லெவல்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரிஜெக்ட் ஆயிருக்காங்க அப்படிங்கிறத பேஸ் பண்ணி ஒரு ரேஞ்சு கிரியேட் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறதையும் பார்க்க முடியும். நமக்கு வந்து காலோட ப்ரீமியம் வந்து மூவ்மெண்ட் நம்ம கொடுத்தாலுமே நமக்கு வந்து ஃபேவரபுளாக வந்து நமக்கு வந்து புட்டோட ப்ரீமியம் ப்ரைஸ் ட்ராப் ஆனால் மட்டும் இந்த ப்ரைஸ் வந்து அப்புக்கு உண்டான ஆக்டிவிட்டி பண்ணணும் அப்படிங்கிறதையும் பார்க்க முடியும். அதுதான் லாஜிக். நமக்கு புட்டோட ப்ரீமியம் ட்ராப் ஆனால் மட்டும்தான் நமக்கு வந்து புட் செல்லர் ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க. காலோட ப்ரீமியம் வந்து ஒரு பேனிக் மூவ்மெண்ட்லேயே பொசிஷன் கவர் பண்ணக்கூடிய விஷயமா அப்படிங்கிற விஷயத்தை வந்து பார்க்க முடியும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும்.
சரிங்களா. அங்கேருந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு 80 பாயிண்ட் வந்து மூவ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து கரெக்டாக யூஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு 100 பாயிண்ட்டுக்கு வந்து அப்போ 2 என்ட்ரிக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 50 பாயிண்ட் வந்து லெவல்ஸ் எடுத்திருந்தோம்னா 100 பாயிண்ட் வந்து ஒரு ப்ராஃபிட்டை வந்து எடுத்துருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஏன்னா வந்து மார்க்கெட்டு ஃபர்ஸ்ட் கேப் அப்லேயே வந்து நல்ல ஒரு மூமெண்டம் கொடுத்துட்டாங்க அப்படிங்கிறது காட்டிலும் நமக்கு வந்து ஒரு ஓப்பனிங் ப்ரைஸ் வந்து பிலோ போகல அப்படிங்கிறதையும் ஸ்மார்ட் சார்ட்லேயும் வந்து பார்க்க முடியும். நமக்கு ஓப்பனிங் ப்ரைஸ் பிலோ போகல அப்படிங்கிறதையும் நமக்கு வந்து மார்க்கெட்டை ஒரு அப் ட்ரெண்ட் பண்ண டைரக்ஷனில் இருந்தாங்க அப்படிங்கிறதையும் பார்க்க முடியும். அதாவது சைட்வேஸில் இருந்தாங்க. சைட்வேஸ் இருந்தாலுமே நமக்கு வந்து பார்த்தோன்னா நமக்கு வந்து லெவல்ஸ் வந்தால் மட்டும்தான் என்ட்ரி எடுக்கணும் அப்படிங்கிறது அந்த இடத்த கான்செப்ட். மற்றபடி லெவல்ஸ் வராமல் என்ட்ரி வந்து எடுத்தோம்னா நமக்கு வந்து ஒரு லாசஸ் கொடுக்கும் அப்படிங்கிறதையும் பார்க்க முடியும். எல்லாமே வந்து பார்த்தோன்னா கரெக்டாக வந்து ஸ்டாப் லாஸ் மேனேஜ் பண்ணி நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட் வந்து எடுக்கணும் அப்படிங்கிறத வந்து இந்த இடத்த பார்க்க முடியும். எல்லாமே பார்த்தீங்கன்னா ஏடிஎம் ஸ்டேக்காக கன்வெர்ட் ஆகிறாங்களா இல்லை ஐடிஎம் ஸ்டேக்காக அவங்க கன்வெர்ட் ஆகிறாங்களா அப்படிங்கிற ஒரு பேஸ் பண்ணி தான் அவங்க வந்து லெவல்ஸ் எடுத்துருக்கணும் ஒழிய மற்றபடி வேற எந்த மெத்தடுமே இந்த இடத்துக்கு கிடையாது. சரிங்களா. நமக்கு வந்து இந்த லெவல்ஸ் எடுக்கிறப்ப பார்த்தீங்கன்னா இவங்க ஐடிஎம்மா இருக்காங்களா இல்லை வந்து ஐடிஎம்லேருந்து ஏடிஎம்மா கன்வெர்ட் ஆகிறாங்களா அப்படிங்கிற விஷயத்தை தான் பேஸ் பண்ணி தான் லெவல்ஸ் எடுத்திருக்கோம். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா எஜுகேஷனல் பர்பஸ், எந்த விதமான பை அண்ட் செல் ரெக்கமெண்டேஷனும் எடுத்துக்காதீங்க. அந்த லெவல்ஸ் வந்து பேக் டெஸ்ட் செக் பண்ணிட்டு நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து ஃபேவரபுளாக இருந்துச்சுன்னா வந்து என்ட்ரி எடுங்க அப்படிங்கிறத வந்து நான் தெளிவாக சொல்லிக்கிறேன். வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.